பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هاجروا في سبيل الله ثم قتلوا أو ماتوا ليرزقنهم الله رزقا حسنا وإن الله لهو خير الرازقين ليدخلنهم مدخلا يرضونه وَإِنَّ اللَّهَ لَعَلِيمٌ حَلِيمٌ. صدق الله العلي العظيم. யார் இறைவழியில் புலம்பெயர்ந்து சென்று பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு அழகிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான். யார் இறைவழியில் புலம்பெயர்ந்து சென்று பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு அழகிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான். வாழ்வாதாரம் அளிப்போரில் நிச்சயமாக அல்லாஹ்வே சிறந்தவன் ஆவான். அவர்கள் திருப்திப்படுகின்ற இடத்தில் அவர்களை அவன் நுழையச் செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனும் சகிப்புத்தன்மையுடையவனும் ஆவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லித் தருகிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் ஒரு செய்தி, யார் இறைவழியில் புலம்பெயர்ந்து சென்று பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு அழகிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று சொல்கிறான். இறைவழியில் சென்றுனா என்ன அர்த்தம்? இங்கே ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க உலமாக்கள், ரெண்டு விதமாக பிரிக்காங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, ஊரை விட்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யணும். அந்த ஜிஹாது செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுல போற வழியில் அந்த ஜிஹாதுகளுக்கு மௌத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஷஹீத் ஒரு அந்தஸ்து கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒரு ஷஹீதோட அந்தஸ்து எந்த அளவுக்கு தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், ஒரு ஷஹீது அந்தஸ்து பல அந்தஸ்து இருக்குது. அதுல ஒன்று முதல் தரமான உள்ளது, அதாவது எடுத்த உடனே அவருக்கு அந்த அந்தஸ்து இருக்கா இல்லையா, அது உயர்ந்த வேற. அந்த எடுத்த உடனே இருக்கிற அந்தஸ்து அல்லாஹ்வுல கொடுக்கிற அந்தஸ்து எப்படின்னா, ஒரு மனிதர் கலிமாவை சொல்லிவிட்டு இன்னொரு மனிதரை சந்திக்கிறார், அவர்கிட்ட கலிமா சொல்லுகிறார், அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவரை கொலை செய்து விட்டார். அப்ப இவர் யாருங்க? ஷஹீது. இந்த ஷஹீது மறுமை நாள் எப்படி இருப்பார்னு சொன்னா, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணாந்து பார்ப்பார்கள். மக்கள் எல்லாம் இவருடைய அந்தஸ்த உயரத்தில் இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், மக்கள் எல்லாம் அண்ணாந்து பார்ப்பார் என்று அப்படியே தங்களுடைய தலையை தூக்கினார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர்லாத்துல அவர் தலையை தூக்கி காட்டுறாங்க. அப்படி தூக்குறாங்கன்ட்டு அப்படி அவங்க தலையை அண்ணாந்து காட்டும் போது அவங்க தலையில போட்டு தொப்பி கீழே வந்துச்சான். அவங்க தலையில போட்டு தொப்பி கீழே வந்து, யாருடைய தலையில தொப்பி? அதற்கு உமர் இல்லாத்துல அவருடைய தலையில இருந்த தொப்பி கீழே வந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அந்தஸ்து இருக்கு? முதல் அந்தஸ்து, ஷஹீதுடைய முதல் அந்தஸ்து இந்த அளவுக்கு இருக்குது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள் இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த அந்த தியாகிகள், உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அபீ ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களை பற்றி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவருடைய அந்த ரூஹை அல்லாஹ் தஆலா தங்க தட்டில வச்சு 4 மலக்குமார்களை கொண்டு அப்படியே உயர்த்துகிறார். ரசூலுல்லாஹ் எங்க மதீனாவிலிருந்து சொல்றாங்க, மதீனாவிலிருந்து அறிவிப்பு செய்யறாங்க, என் கண்ணு முன்னால காட்டப்படுகிறது.
இப்பொழுது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா தங்க தட்டுல 4 மலக்குமார்களை கொண்டு தூக்கி கொண்டு செல்கின்றதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அடுத்து ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா தங்கத்தட்டில 4 மலக்குமாரை கொண்டு தூக்கி கொண்டு செல்வதை நான் பார்க்கிறேன் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அப்துல்லாஹ் இப்னு அபீ ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ரூஹை ஒரு தங்க கட்டில வச்சு 4 மலக்குமார்கள் தூக்கி கொண்டு செல்கின்றதை நான் என் கண்களால் பார்க்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டு அங்கே இறக்கிறவர்கள் அல்லது ஷஹீதாக்கப்படுகிறவர்கள், அவருடைய அந்தஸ்து உயர்வானது. அப்ப இதை குறிக்கும். யார் இறை வழியில் புலம்பெயர்ந்து சென்று பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது இறந்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய வாழ்வாதாரத்தை வழங்குவான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில போய் மரணிக்கிறது. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, ஹிஜ்ரத்து சென்று செல்வது. அதாவது நமக்கு இந்த ஊரு நம்மளுடைய இபாதத்துக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம இன்னொரு ஊருக்கு போறோமா இல்லைங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க, புலம்பெயர்ந்து போனாங்க. இதுக்கு பேரு ஹிஜ்ரத்து. இது யுத்தத்துக்காண்டி போகல. எதுக்காண்டி போனாங்க? சன்மார்க்கத்தை நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய நெறிமுறையில் நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில் இருக்க வேண்டும். அதுக்கு இந்த தடையா இருக்குது. நாம வேற ஊருக்கு போக சொல்லி புலம்பெயர்ந்து சொல்லுது. பொருளாதாரத்துக்காண்டி போறது, வியாபாரத்துக்காண்டி போறது இல்லை, என்ன சம்பாதித்துக்காண்டி போறது இல்லை. நம்முடைய இபாதத்துக்கு தடங்களா இருக்கு இந்த ஒரு ஊரு. அந்த ஊர் தடங்களா இருக்கு, நமக்கு அந்த ஊர் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிறந்த ஊரா இருந்தாலும் சரி, நம்முடைய இபாதத்துக்கு சிரமமா இருக்குனால அங்கிருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு ஊருக்கு போறது. அப்படி யார் போகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அழகிய வாழ்வாதாரத்தை வழங்குவான். ஒரு சஹாபி ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் 2 ஜனாசாக்கு மத்தியில் இருக்கிறாங்க. 2 ஜனாசா. ஒன்னு அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஜனாசா, அதுவும் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு ஜனாசா அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு போன சஹாபியோட ஜனாசா. இவங்க 2 ஜனாசாக்கு மத்தியில் ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து உள்ளவங்க பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த ஷஹீதுடைய ஜனாசா தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சில மக்கள் வந்தாங்க, இந்த சஹாபியுடைய ஜிகாத் அதாவது முஹாஜிர் சஹாபியுடைய ஜனாசா கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. 2 கபர்ஸ்தான் இருக்குது, 2 கபர் இருக்குது. மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஷஹீதுடைய கபருக்கு பத்தியில நிறைய பேர் கூடிட்டாங்க. இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, முஹாஜிர் சஹாபி இருக்காங்களா இல்லைங்களா, ஹிஜ்ர செஞ்சு போன சஹாபி, அந்த சஹாபியுடைய கபரு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. மக்கள் எல்லாம் கூட்டமா ஷஹீதுடைய அந்த கபருக்கு மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. இந்த சஹாபி தன்னந்தனியாக முஹாஜிருடைய சஹாபியுடைய அந்த கபருக்கு மத்தியில் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப சிலர் கேள்வி கேட்டாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து உயர்வான அந்தஸ்து தானே, ஷஹீதுடைய அந்தஸ்து உயர்வான அந்தஸ்து தானே, நீங்க அந்த ஷஹீதுடைய கபரு பத்தியில் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் கேட்கும் பொழுது அந்த சஹாபி ஃபலாலா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க இந்த 2 ஆயத்தை ஓதுங்க, சூரத்துல ஹஜ்ஜில் உள்ள 58, 59 ஆயத்தை ஓதுங்க. அது 2 ஆயத்தை ஓதுனாலும் உங்களுக்கு விளங்கும். என்னைய பொறுத்தளவு 2 சஹாபிகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கிடையாது, 2 பேருக்கு மத்தியில அந்தஸ்துல ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே அந்தஸ்தை கொடுக்கிறான். காரணம் என்னமா, இவர்கள் முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வந்த இந்த சஹாபி, இந்த ஷஹீதுடைய சஹாபி, 2 பேருக்கு ஒரே அந்தஸ்தான் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை என்று சொன்னார்கள். ஆக எப்படின்னா, முஹாஜிர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுவதற்கும் 2 பேருக்கும் ஒரே அந்தஸ்தான் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் நமக்கும் ஹிஜ்ர செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. என்ன ஹிஜ்ரத்து? ஹிஜ்ரத்துடைய அசல் அர்த்தம் என்ன? ஹிஜ்ரத்னா வெறுக்கிறது, பாவத்தை வெறுத்துறணும்.
பாவத்தை வெறுத்துறணும், ஹராம வெறுத்துறணும், தேவையில்ல அனாச்சாரத்தை வெறுத்துறணும், ஹலாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு ஹிஜ்ரத். அப்போ சஹாபாக்கள் ஊரை வெறுத்து போனாங்கன்னா என்ன ஊரை வெறுத்து போனாங்க? அதுதானே முஹாஜிரு, வெறுக்குதல் தானே முஹாஜிரு. இப்ப நாமளும் வெறுக்கணும். என்ன வெறுக்கணும் சொன்னா, ஹராம வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், தேவையில்லாத பேச்சை வெறுக்கணும். இப்படி வெறுத்து வாழ வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.